இனி இதுவரை இன்றில் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கும் சட்ட திருத்தத்தை முன்னெடுத்துச் செல்லலாம் என மத்திய சட்ட அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் பட்சத்தில் ஜல்லிக்கட்டை அனுமதி அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும்படி சட்ட அமைச்சகத்திடம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் கடந்த மார்ச் 31 வரை பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. 2.5 ஏக்கர் நிலங்கள் வைத்துள்ள சிறு விவசாயிகளின் கடன்களும் அதற்கு குறைவான நிலமுள்ள குறு விவசாயிகளின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு ஓராண்டுக்கு விலக்களிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழலை அம்பலப்படுத்திய ஆனந்த் ராய் என்பவர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் முன் வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றவர் 7ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று அறிவித்தார். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராம்குமாரிடம் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் கோபிநாத் நேரில் வந்து வாக்குமூலத்தை பதிவு செய்தார். சுவாதி கொலை வழக்கில் ராயப்பேட்டை மருத்துவமனையில் உள்ள ராம்குமாரின் உடல் தகுதி குறித்து மருத்துவக் குழு அனுமதித்த பின்னர் அவரை புழல் சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி இவ்வாறு கூறினார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுவாதியின் கொலையாளி ராம்குமார் இன்னும் 2 நாட்களுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவக் குழு தலைவர் மயில்வாகனன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராம்குமாரை டிஸ்சார்ஜ் செய்வது தொடர்பாக நாளை முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அணவயல் பூசாரி கிராமத்தைச் சேர்ந்த மாணவிக்கு மருத்துவ படிப்பிற்கான முழு செலவையும் தனது பெயரிலான அறக்கட்டளையின் மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கியுள்ளார். ஏழை மாணவி மேகலாவின் குடும்பத்தினர் முதலமைச்சரிடம் மருத்துவ படிப்பிற்கு நிதி உதவி கோரியிருந்தனர். அக்குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து உதவித்தொகையை முதலமைச்சர் வழங்கினார். திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்டது தொடர்பாக CBI விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது திருப்பூரில் கண்டெய்னர் லாரிகளுடன் பிடிப்பட்ட 570 கோடி ரூபாயும் வங்கிகளின் பணம் என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்தது. இதுகுறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TK இளங்கோவன் வழக்கு தொடர்ந்தார். கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது தொடர்பாக CBI விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை மதிமுக பொதுச் செயலர் வைகோ வரவேற்றுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் CBI விசாரணைக்கு வங்கி அதிகாரிகளும் தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனும் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் ஏழை மாணவியின் மருத்துவ கல்வி கட்டண தொகையை அம்மாவட்ட ஆட்சியர் மற்றும் சக அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் போதிய வசதியின்றி சேர முடியாமல் தவித்த முல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த கயல்விழியின் நிலை குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக அவருக்கு தற்போது உதவி கிடைத்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் 7 மாதங்களுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி மூவர் கண்காணிப்பு குழு ஆய்வு மேற்கொள்கிறது. அப்போது அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் நோக்கில் பேபி அணைக்கு ஆய்வில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. பேபி அணையை பலப்படுத்தினால் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இதையடுத்து பேபி அணையை பலப்படுத்த 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு திட்ட மதிப்பீட்டை தயாரித்துள்ளது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணையை உயர்த்தும் ஆந்திர அரசை கண்டித்து வேலூர் மாவட்டம் சிம்மாம்பேட்டையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புல்லூர் அருகே கல்குந்தி பகுதியில் பாலாற்றின் குறுக்கே 5 அடி உயரமுள்ள தடுப்பணையை 12 அடியாக உயர்த்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கரும்பு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விவசாயிகள் செல்போன் கோபுரத்தில் ஏறி போராடினர். சுமார் 40,000 விவசாயிகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக 90 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சர்க்கரை ஆலையையும் முற்றுகையிட்டனர். மதுரை அரசு மருத்துவமனையில் கடந்த 2013ஆம் ஆண்டு காணாமல் போன குழந்தையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் கண்டுபிடிக்காவிட்டால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. குழந்தை காணாமல் போன வழக்கில் மேலும் அவகாசம் கோரி சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வழக்கறிஞர்கள் மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் அறிவழகன் தலைமையில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. நாளை நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவை மாற்றத்தில் புதிதாக 12 அமைச்சர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். 3 இணை அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்களாக பதவி உயர்வு பெறுகின்றனர். 12 புதிய அமைச்சர்களில் 4 பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் தலா 2 பேர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திலிருந்தும் இடம்பெற உள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மைச் செயலாளர் ரவீந்திரகுமார் உட்பட டெல்லி மாநில அரசின் 5 அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. டெல்லி மாநில அரசின் தலைமைச் செயலகத்தில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது. டெல்லியில் முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர் ரஜீந்திரகுமார் கைது செய்யப்பட்டதற்கு அந்த மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கண்டனம் தெரிவித்துள்ளார். முதன்மைச் செயலாளர், துணைச் செயலாளர் ஆகியோர் கைது மற்றும் கூடுதல் செயலாளர் இடமாற்றம் என முதலமைச்சர் அலுவலகத்தை முடக்க மத்திய அரசு சதிச் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வரின் முதன்மைச் செயலர் உள்ளிட்ட 5 பேர் நாளை சிபிஐ நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என சிபிஐ செய்தி தொடர்பாளர் கவுர் தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வரும் 50 கோடி ரூபாய் ஊழலில் ரஜீந்திரகுமாருக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவரது அலுவலகத்தில் கடந்த ஆண்டு சிபிஐ நடத்திய சோதனையில் ஆவணங்கள் கிடைத்ததாகவும் கவுர் கூறினார். தனது முதன்மைச் செயலாளர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் இதனை தெரிவித்த கட்சியின் நிர்வாக உறுப்பினர் சதீஷ், ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் தன் அருகிலேயே ஊழல்வாதிகளை வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். யூரியா அல்லாத மற்ற உரங்களின் சில்லறை விற்பனை விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது. டன்னுக்கு 5,000 ரூபாய் வரை விலை குறைக்கப்படுவதாக மத்திய உரத்துறை அமைச்சர் அனந்தகுமார் தெரிவித்துள்ளார். டிஏபி, எம்ஓபி, என்பிகே ஆகிய உரங்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு விலை குறைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அடுத்த சில மாதங்களில் மத்திய அரசு நடத்தவுள்ள அலைக்கற்றை ஏலத்தில் தொலைபேசி நிறுவனங்கள் சுமார் 1 லட்சம் கோடியை செலவிட இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதில் 3இல் 1 பங்காக சுமார் 33,000 கோடி ரூபாய் நடப்பு நிதியாண்டில் முதலிடப்பட வாய்ப்புள்ளதாகவும் தர நிர்ணய அமைப்பான கிரைசல் தெரிவித்துள்ளது. இடப்பற்றாக்குறை காரணமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்னையை விட்டு வேறு மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கு இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நைட் பிராங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அலுவலக இடங்களுக்காக ஆண்டுக்கு 40 லட்சம் சதுரடி பரப்பளவு ஒதுக்கப்படுவதாகவும், பெங்களூருவில் 1,20 லட்சம் சதுரடி பரப்பளவு ஒதுக்கப்படுவதாகவும் அந்நிறுவனத்தின் நிர்வாகி கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீடை அரசு பணிகளில் கட்டாயமாக அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பணிகளின் குரூப் ஏ, குரூப் டி பிரிவுகளில் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடு சரிவர பின்பற்றப்படுவதில்லை என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் பணி நாட்களை பாதியாக குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்எல்சி ஒப்பந்த பணியாளர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு இழப்பை ஈடு செய்யும் வகையில் 26 நாட்களாக வழங்கப்பட்ட பணி நாட்களை
15 நாட்களாக NLC நிர்வாகம் குறைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. விழுப்புரம் அருகே காரும் கண்டெய்னர் லாரியும் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே நடந்த இந்த விபத்தில் சென்னையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த சுந்தர்ராஜன், அவரது மனைவி மகாலட்சுமி, உறவினர் பழனி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சுந்தர்ராஜனின் மகள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது காவலர்கள் தடியடி நடத்தினர். கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோவில் இடத்தை ஆக்கிரமித்தது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு குறித்து விசாரிக்க முக்கிய பிரமுகர் ஒருவரை நள்ளிரவில் காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். இதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்களை கலைக்க தடியடி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்பச் சுற்றுலா வழிகாட்டி சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி குழந்தைகள், மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள், புத்தக பைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு குளிரை தாங்க வல்ல உடைகள், கம்பளி, போர்வைகள் மற்றும் பாய்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. போலி கையெழுத்திட்டு லாரியை அபகரித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றார். இதை அறிந்து தடுத்து நிறுத்திய ஆட்சியர் அலுவலக பாதுகாப்பு காவலர்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் அழைத்துச் சென்று மனு அளிக்கச் செய்தனர். மனுவை ஏற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் நாமக்கல் எஸ்பியிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் காவிரி ஆற்றின் குறுக்கே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பழைய பாலத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குடந்தை மகாமக சிறப்பு நிதியிலிருந்து 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பாலப் பணிகள் நடைபெறுகின்றன. உத்தப்புரம் கலவரம் தொடர்பாக வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை நிறுத்தி வைக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் உத்தப்புரம் பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையானது குறிப்பிட்ட சிலரை மட்டுமே சென்றடைவதால் இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்கின் தீர்ப்பு வரும் வரை வழங்கக்கூடாது என அம்மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கும்படி வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். குத்துச்சண்டை வீரர் சிவதாபா, துப்பாக்கி சுடும் வீரர் ஜீத்து ராய், பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் மோடியை சந்தித்தனர். மலேசியாவில் இந்திய தம்பதிகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்த கையெறி குண்டு தாக்குதல் சம்பவத்தில் IS பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக 15 பேரை கைது செய்து மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதனையடுத்து பொது இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பெங்களூருவில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரஹானே, வருண் ஆரோன், விருத்திமான் சாஹா உள்ளிட்ட வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். இந்திய அணி இம்மாதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு சென்று 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணியுடனான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் சாதிக்க கிடைத்துள்ள வாய்ப்பு என இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் பயிற்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் சாம்பியன் பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு அட்ரி, சுமித் ரெட்டி இணை கோப்பையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் தென்கொரியாவின் லீ ஹுயானை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பிரணீத் 21-12, 21-10 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார்.
அமெரிக்க தடகள வீரர் ஜஸ்டின் கேட்லின் தொடர்ந்து 3ஆம் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அமெரிக்க வீரர்களுக்கான தகுதிப் போட்டியில் ஜஸ்டின் கேட்லின் 9.8 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடம் பெற்றார். 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்த ட்ரைவன் ப்ரோமல், மார்வின் பிரேசி ஆகியோரும் ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றனர்.